அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி. ஸோ இன்றைக்கி ரீடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரீடிங் தான். பிகாஸ் வந்து யூனிவர்ஸ் இந்த 48 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன விஷயமெல்லாம் சொல்கிறாங்க, என்ன ஸ்பெஷல் மெசேஜஸ் ஆர் கைடன்ஸ் இல்லை வார்னிங் வர ரீடிங்கை வச்சு பார்ப்போம். ஸோ பைல் செலெக்ஷன் வச்சுருக்கேன். இங்கே க்ரீன் கலர் ஸ்டோன் அண்ட் ப்ளூ கலர் ஸ்டோன் உங்களுடைய உள்ளுணர்வாக என்ன கலர் சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் என்னென்னு பார்ப்போம். ஹாப்பினஸ். வாவ், ஓகே. ப்ளூ கலர் ஸ்டோன் வெல்த். உங்களுக்கு இப்போ உள்ளுணர்வாக ஹாப்பினஸ் வேணுமா, வெல்த் வேணுமா அப்படின்றத உங்களுக்குள்ளேயே கண்ணை மூடி டேக் அ டீப் ப்ரீத், எக்ஸேல், இன்ஹேல் பண்ணிவிட்டு யோசிங்க. ஸோ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் ஹாப்பினஸ், இதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன இந்த 48 ஹவர்ஸ்க்கான மெசேஜ், என்ன ஹாப்பினஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குது பார்ப்போம். வாவ், கொஷின் கேட்க முன்னாடி வந்துட்டாங்க, பட் அதனால் வேண்டாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹாப்பினஸ், க்ரீன் கலர் ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள். உங்களுக்கு ஹாப்பினஸ் எதன் மூலியமா என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் டவர். 9 of Pentacles, nice. Ace of Swords, சூப்பர். ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் இந்த 48 ஹவர்ஸ்க்கான விஷயங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, டவர் கார்டு வந்திருக்கு. ஸோ இது விஷயமாக நீங்கள் நிறைய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ திடீர்னு ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், தெளிவு வரும். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் ரொம்ப அழகாக வந்து வேலை செய்யும். ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே இது நாள் வரையுமே இதெல்லாம் சரிப்பட்டு வரல, நம்ம என்ன பண்ணலாம், அது உறவு சார்ந்தகளோ இல்லை பிஸ்னஸ் சார்ந்தோ எது வேணால் தான் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு முடிவோடு தான் இன்னொரு ஆரம்பம் இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு இங்கே ரொம்ப மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் வந்து இத்தனை நாள் வரையும் என்னென்ன திட்டம் போட்டு வச்சுருப்பீங்களோ அதெல்லாம் மேபி உங்களுக்கு நடக்காமல் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் போராட்டம்லாம் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு நிச்சயமாக வருங்காலத்தில் இதெல்லாம் மாறப்போகுது அப்படின்ற ஒரு நம்பகத்தனமான விஷயத்தையும் அவங்க கார்டுகள் மூலியமாக அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் தான் நீங்கள் ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை அதாவது யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் உங்களுக்குள்ளே பல விஷயங்கள் ரகசியமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தங்களை பற்றின உங்களுக்கு தெரிய வரும், நிறைய விஷயங்கள் புரிய வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு இன்ட்யூஷனாகவே நிறைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நிச்சயமாக டெவலப் பண்ணணும். உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். ஸோ 9 of Pentacles அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அதிர்ஷ்டமான பொருளாதாரம்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பொருளாதார சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்குள்ள ஆலோசனைகள், யோசனைகள், யார்கிட்ட என்ன எப்படி கேட்குறதுன்னு தெரியாமலாம் நீங்கள் நிறையவே தவிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான எனர்ஜியை தான் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சடனாக நீங்கள் எதிர்பார்க்காதப்போ கிடைக்கிற ஒரு வெற்றியோட சந்தோஷம், ஆனந்தம் உங்களால் என்னன்னு சொல்லி விவரிக்க முடியுமா உங்கள் வார்த்தைகளில்? அப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி படிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், அந்த பிரயாணம் அமைக்கிறதுலாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கிடைக்கும். நீங்கள் நிலம் சம்மந்தமாக, சொத்து வாங்குறது சம்மந்தமாக என்ன கன்ஃபியூஷன்ஸில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு உங்களுக்கு நிஜமாக சொல்கிறேன் ஆன் த வே. ஸோ ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு பொருளாதார மேன்மை உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 9 of Pentacles உங்களுக்கு தெரியும் இல்லையா, பென்டகல் சம்மந்தமாக நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி. அதே மாதிரி நிறைய ஈவில் ஐஸ் உங்கள் மேலே இருக்குது. அதாவது நீங்கள் எதுவுமே ஏர்ன் பண்ணலனாலும் நீங்கள் நிறைய வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சில பிம்பங்கள்லாம் தோணுது இல்லையா, அதுதாங்க சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு இருக்கிற அறிவுத்திறன், புதிய வாய்ப்புகள், புது ஆரம்பம், உங்கள் திறமைக்கு அந்த சக்தியோட வெளிப்பாடுகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 48 ஹவர்ஸில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் வெளிப்படும். சமமான அளவு எதிர்ப்புகளும் வரும். பட் நீங்கள் வந்து என்ன இருக்கோ அப்படியே உங்களை உள்நோக்கி கவனிக்கணும், உள்ளதையும் கவனிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கான அதிகாரம்லாம் நிச்சயம் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நிறைய உங்களுடைய உறவுகளுக்குள்ள சவால்கள்லாம் சந்திக்கலாம். உங்கள் உண்மைத்தன்மை இருக்கிற வரையும் எதையுமே நீங்கள் மூடி மறைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒருவேளை உங்ககிட்ட அவங்களாம் மறைச்சிருந்தாலும் அதெல்லாம் அப்படியே பனி மாதிரி கரைஞ்சி விலகிடும். ஸோ ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மன தெளிவு கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல்லாம் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான குறிப்பும் கூட. ஸோ உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த உறவாக தான் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மணி விஷயத்தில் பொறுத்தவரையும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்றதில் வந்து ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கணும். புதிய யோசனைகள் வந்து உங்களுக்கு ஏராளமாக வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இத்தனை நாள் அதெல்லாம் தடைகளாக இருந்திருக்கலாம். அந்த சர்வீஸ்லாம் நீங்கள் ரொம்பவே பண்ணுவீங்க. உங்களுக்கு ஹாப்பினஸ் நிச்சயமாக பென்டகல் ரீதியாக, அதாவது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்ஸ், உங்களுக்கு எந்த விதமான ஸ்பிரிட்ஸ் கிடைச்சா இந்த 48 ஹவர்ஸில் நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி இந்த ஆரக்கிள் டெக்லேருந்து உங்களுக்கு எனர்ஜிக்கு பார்க்கலாம். அவுல் ஸ்பிரிட். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்குள்ள இந்த புது யோசனைகள் இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப இதுவாக என்ன சொல்கிறது, ஒரு அழகாக வளர்ந்துக்கிட்டே வருது. புதிய ஆன்மீக கருத்துக்கள் இல்லை அதோடைய அணுகுமுறைகள்லாம் நீங்கள் நிச்சயமாக தழுவீங்க. அது சம்மந்தமாக தான் இப்போ உங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு இந்த ஆன்மா தேடல் இருக்குது. நீங்கள் ஆழமாக ஒரு புரிதலை தேடும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வை நீங்கள் கண்டிப்பாக நம்பணும் அப்படின்னு தான் இந்த கார்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ரெசினேட் ஆகலாம் கட்டாயப்படுத்தி எதுவும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த ப்ளூ ஸ்டோன், வெல்த் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ், என்ன எனர்ஜியில் இருக்க போகிறீங்க, இல்லை என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நிறைய குழப்பங்களில் இருக்கீங்களோ? ஷஃபில் பண்ணும்போது இத்தனை கார்டு ஒரு மாதிரி மிஸ் ஆகுது. ஸோ நிறைய கேள்விகள், நிறைய போராட்டம் உள்ளுக்குள்ளே, உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கார்டு எடுத்துகிட்டு உங்களோட எனர்ஜிக்கு எப்படி அவங்க வராங்கன்னு சொல்லி. ஸோ ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, கம்பல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நல்லா குழப்பத்தில் இருக்கீங்க தெரியுது. நானே கார்டு எப்படி வச்சு திருப்புறேன்னு தெரியுது. மேபி எனர்ஜி எப்படி இருக்கு அவங்க எனர்ஜி. ஓ மை காட், 5 of cups, nice. Second, the moon card. Third card, 4 of swords. Super. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மனசுக்கு அந்த ஓவர் திங்கிங், ஓவர் டாக் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த அனதர் பர்சன்கிட்ட நீங்கள் எதுவுமே நம்பி ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறீங்க, பயப்படுறீங்க. அவங்க என்ன உங்களை நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டமே போய்கிட்டு இருக்கு. ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளே நீங்கள் இன்னும் கண்டினியூட்டி பண்ணுறதால இந்த 48 ஹவர்ஸோட எனர்ஜியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. ஸோ நிறைய வேதனைகள், நிறைய உங்களுக்கு ஏமாற்றங்கள் சந்திச்சிருக்கீங்க. பெருசாக உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் கூட உண்மையிலே வந்து உங்களை யாருமே புரிஞ்சுக்கிட்டதே இல்லை அப்படின்ற உணர்வு வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. நாம் என்ன செஞ்சோம், எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறோம், ஏன் நமக்கு இது திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் அந்த முன்னாடி இத்தனை உறவுகளோ இல்லை இத்தனை பணம் காசோ எது உங்களை விட்டு போச்சோ அதை மட்டும்தான் யோசிக்கிறீங்க. பட் உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த 2 cups, அந்த டிவைன் கொடுக்குற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திரும்பி பார்க்கணும். அதை திரும்பி பார்க்காம உங்களை நீங்களே ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. ஆக்சுவலாக உங்கள் கூட உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க, நீங்கள் இஷ்டப்படுற தேவதைகள் இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் 3 கார்டும் வந்ததால் நிறைய உங்களுடைய இன்ட்யூஷன் பவரெல்லாம் ஓவர் திங்கிங்லேயே வேஸ்ட் பண்ணுறீங்க. நிறைய மாயையிலேயே சிக்கியிருக்கீங்க. ஏதேதோ கனவு, ஒரு தெளிவே இல்லாத நிலைமையிலே இருக்கீங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த 48 ஹவர்ஸ்க்காக கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் இருந்ததே இப்போ கேரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தப்பான கருத்து, ஏதோ ஒரு உணர்வு, உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் இதுக்குள்ளேயே இருக்கீங்க சத்தியமாக சொல்லப்போனால். பட் இந்த குழப்பம், கருத்து வேறுபாடு இதுக்குள்ளேயே ஏன் இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சுருக்கீங்க. ஏதாவது விற்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். நீங்கள் வச்சுருக்க வெஹிக்கிள்ஸோ இல்லை நிலமோ வீடோ தோட்டமோ துறவோ எதுவாக இருந்தாலும்
இதை விற்றா தான் அந்த காசை எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்தா தான் இந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயம் இருக்குது. தயவு செஞ்சு இந்த எனர்ஜியில் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு வர கனவுகள் மூலமாக நிச்சயமாக உங்கள் ஸ்பிரிட் ஏதோ ஒன்று சொல்ல உங்ககிட்ட முயற்சி பண்ணுது. ஆனால் நீங்கள் அதை கவனமே செலுத்துறது கிடையாது. உங்களுக்கு நிஜமாக ஹீலிங் வேணும். அது உங்களுக்கு நேச்சர் கிட்ட, இயற்கை கிட்ட இருந்தே கிடைக்கும். அதை நீங்கள் கேட்கணும், அதை அமைதியாக அக்செப்ட் பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற இயற்கை மூலமே நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஏன்னா நாலா பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய அந்த சோதனைகளை சந்திக்கிற நிலைமை தான் இந்த தேர்ட் கார்டு. பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் ஒரு ரெஸ்ட் வேணும். ஓய்வு இல்லாமல் நீங்கள் சிந்திக்கிறதோ ஒரு வேலை செய்கிறதோ உங்களை ரொம்பவே நீங்கள் துன்புறுத்திக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப உங்களை ஹீல் பண்ணிக்கணும் ப்ளீஸ். இது சொல்லி ஆகணும். ஸோ உங்களுக்காக என்ன ஃபாரஸ்ட் ஆரக்கல் ஸ்பிரிட் மெசேஜ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். யாரோடைய எனர்ஜி உங்களுக்கு? வாவ், பிங்கி ஃபேரி பாருங்கள். ஸோ உங்களுக்குள்ளே இருக்க அந்த இன்னர் சைல்டு கூட நீங்கள் கனெக்ட் ஆகணும். ஸோ வாழ்க்கையில் எளிய தருணம்லாம் மகிழ்ச்சியை காண்பதற்கான நேரம் இது. அப்போ நீங்கள் தான் உங்களை காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த பிங்க் ஃபேரி ரொம்ப அழகான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீல் ஆகுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், ஹெல்தியாக சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. போதும், அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்காகவாது 24 மணி நேரத்தில் கொஞ்சம் ஒதுக்குங்க ப்ளீஸ். யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்காக இதுதான்.